நான் புதுச்சேரியில் பாகூரில் உள்ள பேராசிரியர் அன்புசாமி மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். உங்களுக்கெல்லாம் கதைனாலே ரொம்ப பிடிக்கும்ல. நான் ஒரு அற்புதமான கதை சொல்ல போறேன். அது நம்ம வீட்டோட கதை, அது நம்ம மண்ணோட கதை, அது நம்ம நாட்டோட கதை. 1947ஆம் ஆண்டுல நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆனா குட்டி குட்டி நகரங்களுக்கு சுதந்திரமே கிடைக்கல. புதுச்சேரி, காரைக்கால், கேரளா அருகில் உள்ள மாஹே, ஆந்திரா அருகில் உள்ள ஏனாம் போன்ற இடங்களுக்கு விடுதலையே கிடைக்கவில்லை. பிரெஞ்சு காரர்கிட்ட இருந்து விடுதலை வாங்கியே தீரும் என்று போராடியவர் யார் தெரியுமா? அவர்தான் நம் பேராசிரியர் அன்புசாமி அவர்கள். அவர் நல்ல கல்விமான், தேசப்பற்றாளர், சிறந்த பேச்சாளர், சிறந்த ஆசிரியர், மாணவர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டி வளர்த்தவர். தொழிலாளர்கள் எப்பொழுதும் நலமாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பவர். விடுதலை வாங்குவதற்கு அயராது பாடுபட்டாரு. அதனால் அவர் வீட்டை தீ வைத்து கொளுத்தினார்கள். குண்டர்கள் தாக்கினார்கள். சிறை கொடுமையை அனுபவித்தார். ஆனாலும் போராட்டத்தை நிறுத்தவில்லை. துணிந்து செயல்பட்டார். 1954ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி அன்று நமக்கு புதுச்சேரியில் சுதந்திரம் கிடைத்தது. பேராசிரியர் அன்புசாமி பள்ளியில் படிப்பதில் நான் பெருமை அடைகிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.